குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஒரு வித்தியாசமான டாபிக். சரியா? என்னென்னா நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டோம். ஒரு ஆஃபீஸ் ஜாப் நமக்கு கிடச்சிருக்கு. சரியா? இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி பாஸ் ஆகியாச்சு, நமக்கு வேலை கிடச்சாச்சு. நம்ம முதல் நாள் வேலைக்கு போகிறோம். அங்கே நடக்கக்கூடிய உரையாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நம்ம முதல் நாள் வேலைக்கு போகிறோம். அப்போ மேனேஜரை பார்க்குறோம் அந்த ஆஃபீஸில். சரி, அப்போ அவர் என்னென்ன கேட்பார், என்னென்ன பதில் சொல்லுவார். என்னென்னா இப்போ நம்ம வேலைக்கு முதல் நாள் போகிறோம்னா அந்த மேனேஜருக்கும் நமக்கும் எந்த அறிமுகமும் கிடையாது. சரியா? அவர் நமக்கு புது ஆள். ஏன்னா இன்டர்வியூ நடந்தது மும்பையிலையா இருக்கலாம், ஆனால் நமக்கு ஜாப் துபாயிலையா இருக்கலாம். சரியா? அதனால் நம்ம முதல்ல அந்த மேனேஜரை பார்க்குறோம். அப்போ அவர் கூட நம்ம பேசக்கூடிய உரையாடல் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை போடுறோம். சரியா? இந்த வீடியோ ஏற்கனவே ஒரு நண்பர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தார், சார் இந்த ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட வேலை சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தார். சரியா? சரி, இன்றைக்கி நம்ம முதல்ல அப்போ அந்த ஒரு ஆள் வேலை கிடச்சிருக்கு, நேரே அந்த ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே மேனேஜரை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா காலை வணக்கம்னு சொல்கிறாங்க. சரியா? அதான் குட் மார்னிங் சொல்கிறாங்க. சரியா? மேனேஜர் உடனே என்ன சொல்கிறாரு, ப்ளீஸ் சிட் டவுன், அதான் தயவுசெய்து உட்காருங்கன்னு அங்கே ஒரு சேரை காட்டி தயவுசெய்து உட்காருங்கிறாரு. உட்கார்ந்துட்டு அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் இங்கே புது வேலைக்காரங்கிறார். சரியா? சார் நான் இங்கே புது வேலைக்காரன். அப்போ மேனேஜர் உடனே ஆமாம் எனக்கு தெரியுங்கிறாரு. ஏன்னா இன்டர்வியூ நம்ம வேறு இடத்துல அட்டன் பண்ணியிருந்தால் கூட அவருக்கு சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி நம்ம ஆஃபீஸுக்கு ஒரு புது ஆள் வேலைக்கு வர்றாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் எனக்கு தெரியுங்கிறாரு. சரியா? சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, நான் இங்கே மேனேஜருங்கிறார். சரியா? உடனே இந்த ஆள் என்ன கேட்குறாருன்னா, சார் என்னுடைய வேலை என்னன்னு கேட்குறாரு. சார் என்னுடைய வேலை என்ன? அதுக்கு அடுத்தால் அந்த மேனேஜர் என்ன கேட்குறாருன்னா, உங்கள் ப்ரொஃபஷன் என்ன, உங்கள் ப்ரொஃபஷன் என்ன? அவர் சொல்கிறாரு நான் அக்கௌண்டன்ட்டுங்கிறாரு. சரியா? நான் அக்கௌண்டன்ட்டுங்கிறாரு. மேனேஜர் கேட்டால் உங்கள் ப்ரொஃபஷன் என்னன்னு கேட்டதுக்கு நான் அக்கௌண்டன்ட் பதில் சொல்கிறாரு. அடுத்தால மேனேஜர் என்ன கேட்குறாருன்னா, உங்களால் அரபி பேச முடியுமா, உங்களால் அரபி பேச முடியுமா? சரியா? இந்த கேள்வி நம்ம ஒரு இன்டர்வியூ இருந்தாலும் சரி, ஒரு ஜாபுக்கு நம்ம துபாய்க்கு எந்த இடத்துல ஒரு ஜாப் அட்டன் பண்ண போனாலும் கட்டாயம் கேட்பாங்க. சரியா? உங்களுக்கு அரபிக் தெரியுமாங்கிற இந்த சென்டென்ஸ் கட்டாயம் எல்லோரும் கேட்பாங்க. இன்டர்வியூனாலே கேட்பாங்க, வேலை புதுசாக போனாலும் கேட்பாங்க. ஏன்னா அங்கே அரபி தெரிஞ்ச ஆள் கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. சரியா? அதனால தான் அவங்க கேட்குறாங்க, இப்போ அரபி தெரியுமான்னு கேட்குறாங்க. நம்ம அரபி தெரியும்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்தாலும் அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் குறைஞ்சிரும். சரியா? அதுக்கு பிறகு ரொம்ப கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம செலக்டட், அவ்வளோதான். சரியா? அந்த மாதிரி அரபிக் தெரிஞ்சுன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. சரியா? ஓகே, அப்போ உங்களால் அரபி பேச முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என்னால் ஆங்கிலம் மட்டும்தான் பேச முடியும். சரியா? இல்லை என்னால் ஆங்கிலம் மட்டும்தான் பேச முடியுங்கிறாரு. சரி, அடுத்தால மேனேஜர் சொல்கிறார், சரி உங்கள் வேலை அக்கௌண்டன்ட்னு சொல்லிட்டார். சரியா? உங்கள் வேலை அக்கௌண்டன்ட். சரியா? இவர் உடனே சரி நன்றி சாருன்னு சொல்லிட்டார். சரியா? சரி நன்றி சாருன்னு சொல்கிறாரு. சரியா? ஓகே, நம்ம இதுவரை பார்த்ததை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சென்டென்ஸ் போட்டு பார்க்கலாம் வாங்க. சரியா? முதல்ல அந்த ஆள் வேலை கிடச்ச அந்த புது வேலைக்கு வரக்கூடிய ஆள் நிறைய மேனேஜர் ரூமுக்குள்ளே வர்றாரு. வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, குட் மார்னிங் சார்னு சொல்கிறாரு. சரியா? குட் மார்னிங் சார், அதான் காலை வணக்கம். குட் மார்னிங் சார், அதுக்கு என்ன அரபிக்? சரியா? சபால் கேர் யா சைதி. சரியா? சபால் கேர் யா சைதி. சபால் கேர் குட் மார்னிங் யா சைதி சார். சரியா? சபால் கேர் குட் மார்னிங் யா சைதி சார். அப்போ குட் மார்னிங் சார் கரெக்டாக வருது. சரியா? ஓகே, குட் மார்னிங் சொன்ன உடனே அந்த மேனேஜர் பக்கத்தில் ஒரு சேரை காட்டி அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, தயவு செய்து உட்காருங்கிறாரு. சரியா? தயவு செய்து உட்காருங்க, ப்ளீஸ் சிட் டவுன் ப்ளீஸ் பைட் ஏ. ப்ளீஸ் சிட் டவுன் ப்ளீஸ் பைட் ஏ, தயவு செய்து உட்காருங்க. அது எப்படி அரபிக்கில் சொல்லுவார்? மின் ஃபத்லிக், மின் ஃபத்லிக் ஈஜ்லிஸ். சரியா? மின் ஃபத்லிக் ஈஜ்லிஸ். கரெக்டாக? மின் ஃபத்லிக் ப்ளீஸ் ஈஜ்லிஸ் சிட் டவுன். கரெக்டாக? அப்போ கரெக்டாக சேர்த்துச்சோன்னா ப்ளீஸ் சிட் டவுன் கரெக்டாக வருது. ப்ளீஸ் பைட்டியே, தயவு செய்து உட்காருங்க. மின் ஃபத்லிக் ஈஜ்லிஸ். ஓகே. சரி, அடுத்தால அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் இங்கே புது வேலைக்காரன். சார் நான் இங்கே புது வேலைக்காரன்னு சொல்கிறாரு. சார் ஐ एम ए न्यू एम्प्लॉई हियर. சார் ஐ एम ए न्यू एम्प्लॉई हियर. सर मैं यहाँ नया नौकर हूँ. சார் मैं यहाँ नया नौकर हूँ. சார் ஐ एम ए न्यू एम्प्लॉई हियर. சார் நான் இங்கே புது வேலைக்காரன். சரியா? இது எப்படி அரபிக்கில் சொல்லுவார்? சரியா? சைதி அன மௌத்திஃப் ஜதீத் ஹினா. சரியா? சைதி அன மௌத்திஃப் ஜதீத் ஹினா. சரியா? சைதி சார், அன ஐ மௌத்திஃப் எம்ப்ளாயி, ஜதீத் நியூ, ஹினா ஹியர்.
சரியா? சைதி சார் அனா ஐ மோதிஃப் எம்ப்ளாயி ஜதீத் நியூ ஹினா ஹியர். அப்போ சேர்த்து சொல்லும்போது சார் நான் இங்கே புது வேலைக்காரன் கரெக்டாக வருது. சரியா? சார் ஐ மே நியூ எம்ப்ளாயி ஹியர். சார் மே யஹா நயா நோக்கர் ஹூம். கரெக்டாக வருது. சைதியானா மோதிஃப் ஜதீத் ஹினா. கரெக்டாக? ஓகே. அடுத்தது அதுக்கு மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் எனக்கு தெரியுங்கிறாரு. எஸ் ஐ நோ. ஹாமே ஜான்தா ஹூம். ஹாமே ஜான்தா ஹூம். ஹாமே முஜே பத்தா ஹேன்னு சொல்லுங்க. சரியா? ஹா முஜே பத்தா ஹே. எஸ் ஐ நோ. ஆமாம் எனக்கு தெரியும். இது எப்படி அரபிக்கில் சொல்லுவார். சரியா? நாம் அன ஆரஃப். நாம் அன ஆரஃப். சரியா? நாம் எஸ் அன ஐ ஆரஃப் நோ. கரெக்டாக? அப்போ நாம் அன ஆரஃப்னு சொன்னால் எஸ் ஐ நோ. கரெக்டாக வருது. சரியா? சரி, அடுத்தால பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ இவர் அந்த ஆள் சொன்னார் உடனே எனக்கு தெரியும், ஆமாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அடுத்தால மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா நான் இங்கே மேனேஜருங்கிறார். சரியா? நான் இங்கே மேனேஜர். ஐ எம் தி மேனேஜர் ஹியர். மே யஹா மேனேஜர் ஹூம். சரியா? மே யஹா மேனேஜர் ஹூம். ஐ எம் தி மேனேஜர் ஹியர். நான் இங்கே மேனேஜர். அது எப்படி அரபிக்கில் சொல்கிறாரு. அனா அல் முதீர் ஹினா. சரியா? அனா அல் முதீர் ஹினா. ஓகே. அனா ஐ அல் முதீர் தி மேனேஜர் ஹினா ஹியர். சரியா? அப்போ சேர்த்தும்போது அனா அல் முதீர் ஹினான்னு சொன்னால் ஐ எம் தி மேனேஜர் ஹியர். சரியா? மே யஹா மேனேஜர் ஹூம். நான் இங்கு மேனேஜர். கரெக்டாக? ஓகே. அடுத்தால அவர் என்ன கேட்காருன்னா அந்த வேலைக்கு வந்திருக்கக்கூடிய ஆள் கேட்குறாரு. சரியா? சார் என்னுடைய வேலை என்ன? கட்டாயம் கேட்பாங்கல்ல. அந்த நம்ம டியூட்டியில் ஜாயின்ட் ஆகும்போது கட்டாயம் கேட்பாங்க எனக்கு என்ன வேலைன்னு கேட்பாங்க. சரியா? அதான் அவர் கேட்காரு சார் என்னுடைய வேலை என்ன? வாட் இஸ் மை ஜாப்? வாட்ஸ் மை ஜாப்? சார் மேரா காம் கியா ஹை. சார் மேரா காம் கியா ஹை. வாட்ஸ் மை ஜாப்? சார் என்னுடைய வேலை என்ன? இது எப்படி அரபிக்கில் கேட்குறது. சரியா? ஷூ வத்தீஃபத்தி யா சைதி. சரியா? ஷூ வத்தீஃபத்தி. சரியா? ஷூ வத்தீஃபத்தி. ஷூ வாட் வத்தீஃபத்தி மை ஜாப். யா சைதி சார். சரியா? அப்போ ஷூ வாட் வத்தீஃபத்தி மை ஜாப் யா சைதி சார். சரியா? அப்போ வாட் இஸ் மை ஜாப் கரெக்டாக வருது. வாட் மை ஜாப்னு வரும். சரியா? வாட் மை ஜாப் சார்னு வரும். நம்ம ஒரு இஸ் சேர்த்து வாட் இஸ் மை ஜாப் சார்னு சொல்லணும். சரியா? புரிஞ்சுதா? சார் மேரா காம் கியா ஹை. சார் என்னுடைய வேலை என்ன? கரெக்டாக? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அடுத்தால அந்த மேனேஜர் வந்து நம்மகிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு தெரியுமா? உங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன? உங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன? வாட்ஸ் ஒரு ப்ரொஃபஷன்? ஆப்கா ப்ரொஃபஷன் கியா ஹை. சரியா? ஆப்கா ப்ரொஃபஷன் கியா ஹை. வாட்ஸ் ஒரு ப்ரொஃபஷன்? உங்கள் ப்ரொஃபஷன் என்ன? அது எப்படி அரபிக்கில் கேட்பார். ஷூ மஹனத்திக். சரியா? ஷூ மஹனத்திக். மஹனன்னா ப்ரொஃபஷன். மஹனத்திக்னு சொன்னால் யுவர் ப்ரொஃபஷன். ஷூன்னா வாட். சரியா? அப்போது ஷூ மஹனத்திக்னு சொன்னால் கரெக்டாக வருது. வாட்ஸ் யுவர் ப்ரொஃபஷன். சரியா? ஷூ வாட் மஹனத்திக் யுவர் ப்ரொஃபஷன். கரெக்டாக? அதான் மஹினானா ப்ரொஃபஷன், மஹனத்திக்னா யுவர் ப்ரொஃபஷன். சரி, அப்போ சேர்க்கும்போது வாட்ஸ் யுவர் ப்ரொஃபஷன் கரெக்டாக வருது. சரியா? ஆப்கா ப்ரொஃபஷன் கியா ஹை. உங்கள் ப்ரொஃபஷன் என்ன? சரியா? அதுக்கு அந்த ஆள் என்ன பதில் சொல்கிறாருன்னா ஐ எம் அன் அக்கௌண்டன்ட். சரியா? நான் ஒரு அக்கௌண்டன்ட்னு சொல்கிறார். சரியா? நான் அக்கௌண்டன்ட். ஐ எம் அன் அக்கௌண்டன்ட். மே அக்கௌண்டன்ட் ஹூம். மே அக்கௌண்டன்ட் ஹூம். ஐ எம் அன் அக்கௌண்டன்ட். நான் அக்கௌண்டன்ட். சரியா? இது எப்படி அரபிக்கில் சொல்லுவார். ஆனா முஹாசிப். சரியா? ஆனா முஹாசிப். ஆனா ஐ முஹாசிப் அக்கௌண்டன்ட். கரெக்டாக? ஆனா ஐ முஹாசிப் அக்கௌண்டன்ட். அப்போ ஐ எம் அன் அக்கௌண்டன்ட். ஐ எம் நம்ம சேர்த்துக்கிறோம். சரியா? கரெக்டாக வருது. ஐ எம் அன் அக்கௌண்டன்ட். ஓகே. மே அக்கௌண்டன்ட் ஹூம். நான் அக்கௌண்டன்ட். சரியா? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? மேனேஜர் கேட்குறாரு. சரியா? உங்களால் அரபி பேச முடியுமான்னு கேட்குறாரு. சரியா? நிச்சயமாக கேட்பாங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு புதுசாக வேலைக்கு போனாலும் இந்த கொஸ்டின் வந்து எல்லாருக்கும் கட்டாயம் உண்டு. சரியா? ஏன்னா இந்த அரபிக் தெரியும்னு மட்டும் சொல்லிட்டோம்னா அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நமக்கு அமையும். சரியா? அவங்க ஏன் கேட்குறாங்கன்னா ஒருவேளை அந்த நம்ம அப்போ நமக்கு அரபிக் தெரியும்னு நம்ம ஒரு வேளை சொன்னால் என்னென்னா அப்போ அரபிக்கு அந்த அங்கே உள்ள அரபிக்கு ஆட்கள் கூட பேசக்கூடிய மாதிரி உள்ள ஜாபில் நம்மளை வைப்பாங்க. அப்போ நிச்சயமாக அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சம்பளமும் கூடுதல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? அதுக்காக தான் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு அரபி தெரியுமா, உங்களால் அரபி பேச முடியுமான்னு கேட்குறாங்க. சரியா? உங்களால் அரபி பேச முடியுமா? कैन यू स्पीक अरबिक? आप अरबी बोल सकते हैं क्या? आप अरबी बोल सकते हैं क्या? कैन यू स्पीक अरबिक? உங்களால் அரபி பேச முடியுமா? இது எப்படி அரபிக்கில் கேட்பார். சரியா? ஹல் தக்தர் தத்தக்கல்லம் அரபி. ஹல் தக்தர் தத்தக்கல்லம் அரபி. சரியா? தக்தர் தத்தக்கல்லம் அரபின்னு சொன்னால் யூ கேன் ஸ்பீக் அரபிக். சரியா? அந்த ஹல்லு தக்தர்ச்சுன்னா கேன் யூ, அது கொஸ்டினாக ஆயிரும். சரியா? அப்போ ஹல்லு தக்தர் கேன் யூ தத்தக்கல்லம் ஸ்பீக் அரபி அரபிக். சரியா? அப்போ கரெக்டாக வருது. சரியா? ஹல்லு தக்தர் தத்தக்கல்லம் அரபி. கேன் யூ ஸ்பீக் அரபிக்? அப்போ அரபி போல் சக்தே கியா? உங்களால் அரபி பேச முடியுமா? சரியா? அதான் தக்தர் தத்தக்கல்லம் அரபின்னு சொன்னால் யூ கேன் ஸ்பீக் அரபிக். அந்த ஹல்ல ஃபஸ்ட்டில் போட்டோம்னா கேன் யூன்னு வந்துடும். சரியா?
அப்போ கேன் யூ ஹல் தக்தர் கேன் யூ தத்தக்கலம் ஸ்பீக் அரபிக் சரியா கரெக்டாக வருது. கேன் யூ ஸ்பீக் அரபிக் आप அரபி போல் சக்தா கியா உங்களால் அரபி பேச முடியுமா கரெக்டா. சரி அடுத்த சென்டென்ஸ் வாங்க. இதுக்கு அந்த ஆள் என்ன பதில் சொல்கிறாருன்னா இல்லை என்னால் ஆங்கிலம் மட்டுமே பேச முடியும்னு சொல்கிறார் சரியா. இல்லை என்னால் ஆங்கிலம் மட்டுமே பேச முடியும். நோ ஐ கேன் ஸ்பீக் அரபிக் இங்கிலீஷ் ஒன்லி சரியா. नो आई कैन स्पीक इंग्लिश ओनली சரியா. नहीं मैं सिर्फ इंग्लिश बोल सकता हूँ. नहीं मैं सिर्फ इंग्लिश बोल सकता हूँ. नो आई कैन स्पीक इंग्लिश ओनली. இல்லை நான் என்னால் ஆங்கிலம் மட்டுமே பேச முடியும். இது எப்படி அரபிக்கில் சொல்லுவார் சரியா. லேன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்ருங்க சரியா. அந்த லே தான் நோ சரியா. அக்தர் அத்தக்கலம் இங்கிலீஸி பஸ் சரியா. ல அக்தர் அத்தக்கலம் இங்கிலீஸி பஸ் கரெக்டா. ல நோ அக்தர் ஐ கேன் அத்தக்கல்லம் ஸ்பீக் இங்கிலீஸி இங்கிலீஷ் சரியா. அந்த இங்கிலீஷுக்கு தான் இங்கிலீஸின்னு போடுவாங்க அரபிக்கில் சரியா. இங்கிலீஸி அப்போ இங்கிலீஷ் அடுத்தால பஸ் ஒன்லி சரியா. பஸ்ன்னு சொன்னால் ஒன்லி சரியா. அப்போ ல நோ அக்தர் ஐ கேன் அத்தக்கலம் ஸ்பீக் இங்கிலீஸி இங்கிலீஷ் बस ओनली. अब क्या चलबोद नो आई कैन स्पीक इंग्लिश ओनली. नहीं मैं सिर्फ इंग्लिश बोल सकता हूँ சரியா. இல்லை என்னால் ஆங்கிலம் மட்டுமே பேச முடியும் சரியா. சரி ஓகே ஒருவேளை அந்த ஆள் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் என்னால் அரபி பேச முடியும்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி சொல்லுவார் சரியா. ஆமாம் என்னால் அரபி பேச முடியும்னு சொல்லணும் சரியா. எஸ் ஐ கேன் ஸ்பீக் அரபிக். எஸ் ஐ கேன் ஸ்பீக் அரபிக் சரியா. ஆமாம் என்னால் அரபி பேச முடியும். हाँ मैं அரபி போல் सकता हूँ. இது எப்படி சொல்லுவார் சரியா. அப்போ அந்த லேங்கிறதோட எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஆமாங்கிறதுக்குள்ளே வேட போடுங்க. அதுதான் நாம்னு போட்டு அடுத்தால அக்தர் அத்தக்கல்லம் அரபி சரியா. இங்கிலீஷி பஸ்ஸுங்க வேட தூரம் எடுத்துருங்க சரியா. நாம் அக்தர் அத்தக்கல்லம் அரபி சரியா. நாம் எஸ் அக்தர் ஐ கேன் அத்தக்கல்லம் ஸ்பீக் அரபிக். அப்போ சொல்லும்போது எஸ் ஐ கேன் ஸ்பீக் அரபிக் கரெக்டாக வருது சரியா. ஆமே அரபி போல் சக்தா ஹூம். ஆமாம் என்னால் அரபி பேச முடியும் கரெக்டாக. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்தால என்ன சொல்கிறாருன்னா அந்த மேனேஜர் வந்து சொல்கிறார் சரியா. ஓகே உங்கள் வேலை வந்து சரி உங்கள் வேலை அக்கௌண்டன்ட்னு சொல்லிட்டார் சரியா. சரி உங்கள் வேலை அக்கௌண்டன்ட் சரியா. ஓகே யுவர் ஜாப் இஸ் அக்கௌண்டன்ட். ओके यूर जॉब इज़ अकाउंटेंट चलिए ठीक है आपका जॉब अकाउंटेंट है. ठीक है आपका जॉब अकाउंटेंट है. ओके யுவர் ஜாப் இஸ் அக்கௌண்டன்ட். சரி உங்கள் வேலை அக்கௌண்டன்ட். இது எப்படி மேனேஜர் சொல்லுவார் சரியா. ஜெயின் ஷுக்லக் ஹி முஹாசிப் சரியா. ஜெயின் ஷுக்லக் ஹி முஹாசிப் சரியா. ஜெயின் ஓகே ஷுக்லக் யுவர் ஜாப் ஹி முஹாசிப் அக்கௌண்டன்ட் கரெக்டாக வருதாம்மா. ஜெயின் ஓகே ஷுக்லக் யுவர் ஜாப் ஹி முஹாசிப் அக்கௌண்டன்ட். அப்போ சேரும்போது எஸ் சரி உங்கள் வேலை அக்கௌண்டன்ட். ஓகே யுவர் ஜாப் இஸ் அக்கௌண்டன்ட். ठीक है आपका जॉब अकाउंटेंट है கரெக்டா. சரி இதுக்கு அந்த ஆள் வந்து என்ன சொல்கிறாருன்னா சரி நன்றி சார்னு சொல்கிறார் சரியா. சரி நன்றி சார். ஓகே தேங்க்யூ சார். ठीक है தேங்க்யூ சார். ठीक है தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ சார். சரி நன்றி சார். இது எப்படி அரபிக்கில் சொல்கிறார் சரியா. ஜெயின் ஷுக்ரன் யா சைதி. ஜெயின் ஷுக்ரன் யா சைதி சரியா. ஜெயின் ஓகே ஷுக்ரன் தேங்க்யூ யா சைதி சார் கரெக்டா. அப்போ சேச்சு ஓகே தேங்க்யூ சார் கரெக்டாக வருது கரெக்டா. டிகே தேங்க்யூ சார் சரியா. சரி நன்றி சார் ஓகே. சரி இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். இன்னும் அடுத்தால கண்டினியூவாக நம்ம இன்னும் நிறையா வீடியோ இந்த ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ போடணும் சரியா. இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரியா. ஓகே பாய்.